ஆண்களோட மென்டாலிட்டி ரொம்ப சீக்கிரமாக சலிப்படைகிற மென்டாலிட்டி. 90% அழுத்தமாகவே உறுதியாகவே சொல்லுவேன். சீக்கிரமாக சலிப்படைகிற ஒரு மென்டாலிட்டி. சில பேர் மட்டும்தான் தன் மனைவி, தன்னோட குழந்தைங்க, தன் குடும்பம்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இருக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் இந்த ஈர்ப்பு, உடல் கவர்ச்சி, பெண்கள், அவங்களோட வர்ணனை, அவங்கள பற்றி பேசும்போது எக்ஸைட் ஆகுறது, பெண்கள்னாலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறது, இப்படின்னு இருக்கிற ஆண்கள் வந்து மனைவி மேலே அவ்வளோவா இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டேங்கிறாங்க. மனைவியை ஒரு ஜடப்பினமாக தான் பார்த்துட்ருக்காங்க. அந்த உடல் வந்து கவனிக்கப்படவே இல்லை. அதுக்குள்ளே உயிர் இருக்குது அப்படிங்கிறது கணவனால் கவனிக்கப்படவே இல்லை. அப்படி இருக்கும்போது அங்கே 2 பேருக்குமான அந்த இதுவே வந்து விலகிட்டே இருக்குது. கணவனும் மனைவியும் பேசிக்கிறதே அரிதாகிட்டே இருக்குது. அவர் என் கண்ணை பார்த்து பேசிய பல வருஷமாச்சு, ரசிக்க மாட்டார். இது எந்த மாதிரியான ஒரு முரண்? இப்போ அவருக்கு வெளி வாழ்க்கை நிறைய அப்படி இருக்கு, இருந்தாலும் அவங்க ஒய்ஃப் இதே மாதிரி வெளில போறாங்க, இது பண்றாங்கன்னா அவர் ஏத்துக்க மாட்டார் இல்லையா? ஏத்துக்க மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது, ஏத்துக்கவே மாட்டாங்க. நம்ம வேணா சும்மா சொல்லிக்கலாம், அங்கெல்லாம் அப்படி இங்க இப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். மனைவி எங்கேயாவது டிஸ்டர்ப் ஆகிறா அப்படின்னு கணவனுக்கு தெரிஞ்சாலே அது கண்டிப்பாக கொலையில் தான் முடியுது, இல்லைன்னா பிரிவில் தான் முடியுது, இல்லைன்னா டிவோர்ஸ், அந்த மாதிரியான ஒரு பெரிய வழியில் தான் முடியும். இன்றைக்கி நடக்கிற முக்கால்வாசி கொலைகளில் பெரிய காரணமே இந்த உடல் இன்னொரு உடல் கூட போயிடுச்சுங்கிறது தான் இருக்குது. ஏன் கணவன் தான் இருக்கான், அந்த பொண்ணுக்கு ஒரு உடம்பு தான் தேவைன்னா ஏன் இன்னொரு உடம்பு தேடி போகிறான்? அந்த ஆளுக்கு இன்னொரு பொண்ணு தான் வேணும்னா ஏன் பக்கத்துலேயே இருக்கிற மனைவி விட்டுட்டு இன்னொரு பொண்ணை தேடி போகிறா? என்னன்னா அங்கே 2 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடுச்சு, த்ரில் அவங்களுக்கு தேவைப்படுது. இதுக்கு எதுவுமே தெரியாது. இதுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறது ஆணுக்கும் பொருந்தும், பொண்ணுக்கும் பொருந்தும். நம்மளோட எமோஷன்ஸ் இதுக்கு புரியாது, நம்மளோட ரசனை இதுக்கு தெரியாது. இவங்களாவே டிசைட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கே இவங்களால முடியாது. இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்கா, இன்றைக்கி எப்படி இருந்தது வேலை, நான் இன்றைக்கி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், இதெல்லாம் வழக்கமான கிளிசேக்கள் கிடையாது. கணவனுக்கும் மனைவிக்கும் வேறு என்னதான் வேலை, என்னதான் பேசிக்கணும்? நான் உங்களை ஈர்த்ததே அந்த உடம்பு தானே, என்னோட கேரக்டர் தானே, அதையே நான் கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டேன். கல்யாணம் ஆன புதுசில் 6 மாதத்துக்கு மட்டும்தான் இது, அதுக்கப்புறமா டெட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது என்ன எக்ஸ்பைரி ஆகிறதுக்கான வாய்ப்பா? கிடையாது. கணவனுக்கும் மனைவிக்குமான புரிதல் வந்து அன்எக்ஸ்பைரி. அது எப்போவுமே இருக்கும், லைஃப் லாங் நீடிச்சிருக்கும். அந்த கொஞ்சம் காலத்தை நீங்கள் தாண்டி வந்துட்டீங்கன்னா தான் திரும்பவும் கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த முதல்ல இந்த 6 மாதத்துக்கான அந்த ஈர்ப்பு திரும்பவும் தொடங்கும். திரும்ப அவங்களோட வயோதிகம் வந்து ரொம்ப அழகானதாக மாறி இருக்கும். ஒரு டீச்சராக ஒரு இடத்துல போகும்போதே இவ்வளோ பிரச்சனைகளை பார்க்குறேன். நீங்கள் சினிமா துறையில் என்ன மாதிரி பிரச்சனைகளை பார்த்துருக்கீங்க, இல்லை உங்ககிட்ட என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து சொல்லியிருக்காங்க? எனக்கு ஒரே ஒரு பெரிய வழி தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் எந்த ஆண்கள்கிட்டையும் போய் நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான ஆண்களுக்கு மேலே பார்த்துட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆண்கிட்ட கூட போய் உங்கள் மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேட்டதே கிடையாது. ஆனால் என்னை பார்க்குற எல்லாருமே, ஈவன் ஆட்டோ டிரைவர், ஒரு ரேப்பிடோவில் போனாக்கா, இல்லை சினிமாவில் நான் சந்திக்கிற ஆடிஷனுக்கு போகிற ஒவ்வொரு பர்சன்ஸுமே என்கிட்ட 2வதாக கேட்குற முதல் கேள்வி, ஏன் 2வதாக கேட்குற முதல் கேள்வின்னா, முதல் கேள்வி ஃபார்மாலிட்டிக்காக இருக்கும், உங்கள் பேர் என்னன்னு. இந்த 2வது கேட்குறாங்க பாருங்கள், உங்கள் கணவர் என்ன பண்ணுறாரு. என்னால் அந்த கேள்வியை தாங்கிக்கவே முடியல. நான் அதை சொல்லி 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 டயர்டாயிட்டேன். என்னை பார்த்து மட்டும் ஏன் அப்படி கேட்குறீங்க? கணவன் இருந்தே ஆகணுமா எனக்கு? கணவன் இல்லைன்னா அது என்ன மாதிரி இருக்கிற எல்லா பெண்களுமே எத்தனை 1000 முறை அந்த பதிலை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அந்த கேள்விக்கான அவசியம் அங்கே என்னவா இருக்குது? நான் யாராக இருந்தால் என்ன?